Hello friends, welcome to today's சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல கேப்புச்சினோ எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இது வந்து காஃபியை நல்ல நொர பொங்க விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். நல்ல நொர பொங்க திக்கா டார்க்கா சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு இதுக்கு ஒரு க்ளீன் பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். மிக்சியில் சர்க்கரையை அடித்து பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக அரை கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இன்ஸ்டன்ட் தான் பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்ததாக அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூணுமே வந்து ஈக்குவல் ரேஷியோ வந்து பயன்படுத்தணும். சரிக்கு சமமாக தான் எடுத்துக்கணும். இதுவே நீங்கள் கம்மியாக எடுத்துக்க போகிறீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க எல்லாமே. அதாவது 1 கப் காஃபிக்கு 1 டீஸ்பூன் வந்து சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம பீட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து பீட் பண்ணணும். இந்த மாதிரி பீட்டர் வந்து நிறைய பேர்கிட்ட இப்போ இருக்குது. இதை வச்சு நீங்கள் பீட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வந்து எடுத்துக்கும். அது மாதிரி இந்த பீட்டர் வந்து எல்லார் வீட்லையுமே இப்போ காமனாக இருக்கும். இந்த பீட்டரை வச்சு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம்லேருந்து ஒரு 11 நிமிஷம் வந்து எடுத்துக்கும். நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் பீட்டரை தான் பயன்படுத்தி இது ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதை நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக 2 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு நீங்கள் கண்டினியூவாக பீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டாக ஒரு அரை நிமிஷத்துக்கு 5 செகண்ட்ஸ் வந்து நடுவில் கேப் விட்டு நீங்கள் பீட் பண்ணலாம். சூப்பராக க்ரீமியாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல க்ரீமியாக வர ஆரம்பிக்கும். கரெக்டாக 2 நிமிஷத்தில் சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட விழக்கூடாது. இதுதான் வந்து கரெக்டான பதம். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அப் டு 10 நாளைக்கு வரைக்கும் வச்சு 10 டேஸ் வரைக்கும் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் பயன்படுத்த முடியும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது இப்போ நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு நல்ல காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா பால் சூடாக எடுத்திருக்கேன். சில பேர் வந்து இது கோல்டு காஃபியை கூட பயன்படுத்திக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். நல்ல சூடான பாலில் கலந்து குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா டென்ஷன் தலைவலி இதெல்லாமே வந்து குறையும். பால் வந்து தண்ணி பாலாக இருக்கக்கூடாது. நல்ல திக்கான பாலாக இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு உடனே இது செஞ்சு காமிக்கல. 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ இதை எடுத்து உங்களுக்கு பயன்படுத்தி காமிக்க போகிறேன். நான் இன்றைக்கி பெரிய கப் எடுத்துருக்கனால 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த இதை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பாலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக மேலே பொங்கி வருது பாருங்கள். வேணும்னா மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த காஃபி பவுடரை தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துடலாம். எந்த அளவுக்கு க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். காஃபி பிடிக்கிறவங்களுக்கு, அதாவது காஃபி யார் ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்களோ நொர பொங்க அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். நம்மளே வீட்டில் ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.